அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் இருந்ததாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பன்னீர் தரப்பினர் தானாக தேடிப்போய் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஒரு சீட்டு தருவதாக கூறி வெளியே அனுப்பிவிட்டதாக விமர்சித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வந்துதான் எவரும் கூட்டணி பேசிய வரலாறு உண்டு. இவர்கள் தேடி போனார்கள், இவர்கள் கேட்டது கிடைக்கவில்லை, தாமரையில் நிற்க சொல்லியிருக்கிறார்கள், அதனால் ஓடி வந்து விட்டார்கள். எடப்பாடியாருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்கிட்டு இல்லை, நல்லா இருந்துச்சு. எடப்பாடியாருடைய ஆட்சியிலே கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, நில அபகரிப்பு, பிரியாணி கடையில் சாப்பிட்டு விட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது.